இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள் மனதை காத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். பொதுவாக நாம் குடிக்கு அடிமையாகிறோம் அல்லது பொருள்களுக்கு அடிமையாகிறோம் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பல நேரங்களில் சக மனிதர்களுக்கும் அடிமையாகும் போது நாம் ஆண்டவரிடமிருந்து வெகு தொலைவு செல்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய முதல் கட்டளையில் இவ்வாறு கூறுகிறார்: அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். நாம் சக மனிதரை நாம் அன்பு செய்ய நேரத்தில் ஆண்டவரிடம் உள்ள அன்பு நமக்கு குறைகிறது. பொதுவாக இளம் வாலிபர்கள் பொதுவாக செய்யும் தப்பு, சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் அதிக நேரம் செலவழிக்கும் போது கடவுளுக்காக உகந்த நேரம் அவர்கள் கொடுப்பதில்லை. இந்த நற்செய்தி வழியாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுவது உள் மனதை காத்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக நாம் எவ்வாறு காத்து கொள்ள வேண்டும் என்றால், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரின் வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரின் வார்த்தை உயிர் உள்ளது. அந்த வார்த்தையை நாம் ஜெபமாக எப்போது மாற்றுகிறோமோ அப்போது நாம் புனிதத்தில் வளர ஆரம்பிப்போம். எனவே இறை வார்த்தை வெறும் வார்த்தையை வாசிக்காமல் அதை ஒரு ஜெபமாக மாற்றுவோம். நம் உள்ளில் உள்ள பாவங்களை அகற்றி நாம் புனித வழியில் வளர்வோம். ஆமென்.